ஸோ ஹலோ கைஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சோல் படத்தோடைய ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். சீரியஸாக சொல்கிறேன், ஒரு ஒர்த்து வாட்சிங் மூவி கைஸ். வேறு லெவலில் இருக்குது கைஸ். கடைசியெல்லாம் கதற அட விட்ருப்பாங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் நான் போட்டிருக்கேன் மேண்டலோரியன் சீசன் 1 எபிசோட் 1 and 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணுன்னா மேலே ஐகார்ட்ஸில் லிங்க் தரேன், அங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க கைஸ், நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். Panda. I got broads in Atlanta. Just took the lean in the family. Credit cards and the scammers. Hitting the licks in the band. Legacies. ஓகே கைஸ், இப்போ நம்ம சோல் மூவிக்கு நான் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜோ அப்படின்னு ஒருத்தர், மிஸ்டர் ஜி அப்படின்னு அழைக்கப்படுற ஜோயி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு கைஸ். அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாஸ் மியூசிக்கில் பியானோ பண்ணுறது. ஆனால் அவர் இப்போ ஒரு ஸ்கூலில் பேண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவருக்கு என்ன ஆசைனா, இதெல்லாம் வேணாம், நம்ம போய் டொரிட்டா வில்லியம்ஸ்னு ஒரு பெரிய ஆள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேண்ட் ஆர்டிஸ்ட் அவங்களோட பேண்டில் சேர்ந்து ஆர்கெஸ்ட்ராவோ போய் பர்ஃபார்ம் பண்ணால் அதுதான் அவரோட பெரிய ஆசை கைஸ். அப்போ அவங்களோட பிரின்சிபல், அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஜோயிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, இந்த ஸ்கூலில் நீங்கள் பெர்மனன்ட் டீச்சர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வயசு வரைக்கும் நீங்கள் இங்கே தான் வேலை செய்வீங்கன்னு சொல்கிறாங்க கைஸ். ஆனால் இது நம்ம தலைவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்குது கைஸ், ஜாலியாக போயிட்டுருக்குது. அப்போ ஒரு தடவை என்ன ஆகுது, இவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, உங்களுக்கு ஒரு சின்ன வேக்கன்சி இருக்குது அந்த பியானோ பிளேஸில் வரீங்களான்னு கேட்குறாரு. நம்ம தலைவர் ஓகே கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு போய் டொரிட்டா வில்லியம்ஸ்கிட்ட நீ உன்னோட ஸ்கில்ஸை காமி, அப்போ தான் உன்னை சேர்த்துப்பேன்னு சொன்னோடனே இவர் சும்மா வேறு லெவலில் பட்டையை கிளப்பி பியானோ வாசிச்சு அவங்கள்ட்ட ஓகேவோ வாங்கிடுறாரு கைஸ். 7 மணிக்கு எல்லா சவுண்ட் செக்கும் பண்ணு, 9 o'clock ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாரு கைஸ். இவரும் அப்படியே ஆனந்தத்தில் போய் வேறு லெவலில் சந்தோஷத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு காவாக்கடவுன்னு செத்து போயிடுறாரு கைஸ். செத்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, த கிரேட் பியாண்டுன்னு ஒன்று இடம் இருக்குது கைஸ், அந்த இடத்துல முழிச்சு பார்க்குறாரு கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்து போனவங்க போகிற இடம் தான் கைஸ் கிரேட் பியாண்டு. ஆனால் அந்த இடம் போயிட்டுருக்க வாசலில் முழிச்சு பார்க்குறாரு கைஸ். ஸோ அந்த இடம் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு பின்னாடி வரவங்க எல்லார்ட்டையும். அவருக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஸோ அதனால மற்றவங்க அப்படியே பக்கத்தில் ஃபுல்லாக ஸ்பேஸ் மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல குதிக்கிறாரு. குதிச்சா அவரோட கீழே வர முடியல. நம்ம பப்ஜியில் இருக்க பவுண்ட்ரி மாதிரி அங்கேயும் ஒரு பவுண்ட்ரி இருக்குது. பட் எப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உழுவுறாரு கைஸ். அந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் பிஃபோர் கைஸ். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சோல்ஸ்லாம் அங்கே தான் கைஸ் இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் குட்டி குட்டி சோல்ஸ் தான் கைஸ் இருக்கும். அங்கே இவர் ஒரு மென்டாராக ஜாயின் பண்ணுறாரு கைஸ். மென்டார்னா என்னென்னா, ஒரு சோலோட பர்சனாலிட்டிஸ்லாம் அந்த சோலுக்கு என்ன பர்சனாலிட்டி சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணுற வேலை தான் கைஸ். அந்த சோல்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா 6 பேட்சஸ் அதுங்களே எடுக்கும் கைஸ். இந்த 7th பேட்ச் இந்த மென்டாராக போகிறவர் தான் இந்த என்னென்ன இதில் அவங்களுக்கு ஸ்பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான ஆக்குபேஷன் இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் செய்கிறத சூஸ் பண்ணணும் கைஸ். அப்போ இந்த 7 பேட்ச் ஒன்றா சேர்ந்து எர்த்து பாஸாக மாறிடும். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க எர்த்து போர்ட்டல்னு ஒன்று இருக்குது கைஸ் அந்த சோல் வேர்ல்டுலேருந்து. ஸோ அங்கேருந்து கீழே குதிச்சு இவங்க எர்த்துக்கு போயிடலாம் கைஸ். ஸோ இவர் ஓகே இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சைல்டுக்கு நம்ம மென்டாராக மாறி அவரோட அந்த சைல்டுக்கு அந்த எர்த் பாஸ் கிடைச்சோன்னே நம்ம வாங்கிட்டு கீழே குதிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு கைஸ். ஸோ அதனால் நம்பர் 22 அப்படின்னு ஒரு சைல்டுக்கு அவர் சோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் மென்டாராக மாறுறாரு கைஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சைல்டுக்கு அந்த சோலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எர்த்துக்கு போகிறதே ஆசையே இல்லை கைஸ். அங்கேயே இருக்கா, கிட்டத்தட்ட 4000 years அங்கேயே தான் கைஸ் இருக்கா. இவருக்கு மென்டாராக மதர் தெரேசா வந்திருக்காங்க, ஆப்ரஹாம் லிங்கன் வந்திருக்காங்க, ஏன் நம்ம முகமது அலி கூட வந்திருக்காரு. பட் யாராலையும் இவளை திருத்தவே முடியல. ஸோ அதனால் அவள் அங்கேயே இருக்கா. இவளுக்கு இவன் மென்டாராக போய் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த மாதிரி நீலாம் எர்த்துக்கு போவேன்னா, எனக்கு அந்த எர்த்து பாஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன்னு நான் எர்த்துக்கு போய் என்னோட இதில் போய் கலந்துக்கிட்டு நான் ஒரு பெரிய ஆளாக மாறுறேன்னு சொன்னோடனே, சரி ஓகே உனக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறா கைஸ். ஓகே அப்படியே போகுது. அப்புறம் ஒரு ஸ்பார்க்காக சூஸ் பண்ணுறாங்க. இவளுக்கு எதுவுமே வரல கைஸ் எர்த்து பாஸு. ஸோ அதனால் என்ன பண்ணுறா, அந்த சோல் வெளியே ஒரு டார்க் இடம் இருக்குது கைஸ், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேப்டன் இருக்காங்க, ஷிப் ஓடுற கேப்டன். அவகிட்ட நம்ம ஜோயை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கேப்டன் பேர் மூன் விண்டு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா,
பண்ணுறான்னா நம்ம எர்த்தில் இருக்க சோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னா நம்ம தெரியாமல் தொலைஞ்சு போய் ஒரு மிஸ்ட்ரியிலே ஒரு இடத்துக்கு போயிருப்போம்ல கைஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் அவன் வந்து என்ன பண்ணுறான், இப்போ வந்து அங்கே நிறைய டார்க் சோல்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கும் கைஸ். அதை வந்து நார்மல் சோலாக மாற்றி சாவாத நிறைய பேரோட சோல்ஸ் அதில் இருக்கும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷர்லேயே அப்படியே உள்ளே போயிட்டு டிப்ரெஷனுக்குள்ளேயே உள்ளே போயிட்டு அந்த டார்க் சோலாக மாறியிருப்பாங்க. ஸோ அவரெல்லாம் வந்து நார்மல் சோலாக மாற்றி திருப்பி அவங்க உடம்புக்குள்ளேயே கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம மூன்விண்டோட வேலை. ஸோ இவன் வந்து ஆல்ரெடி செத்துட்டான். ஸோ அதனால எப்படி பண்ணுறதுன்னு தெரில, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மூன்விண்ட் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த மாதிரி நீ இருக்கிற பிளேஸை வந்து ஃபுல்லாக இமேஜின் பண்ணி நான் உன்னோட இடத்துல உன்னோட போர்ட்டல் க்ரியேட் பண்ணி உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவனும் கஷ்டப்பட்டு இமேஜின் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே போய் விழுகுறான். ஒரு ஆர்வ கோளாறுல நம்ம 22வையும் சேர்த்து இழுத்துட்டு போய் விட்டுறாங்க. ஸோ இவன் கண்ணு முழிச்சு பார்க்குறான், இவனுக்கு எதிரில் இவனே இருக்கான். ஸோ என்னன்னா, நம்ம மிஸ்டர் ஜோவோட பாடிக்கு பக்கத்துலேயே ஒரு பூனையும் இருக்குது கைஸ். அந்த பூனையோட பாடியில் இவன் போய் விழுந்துடுறான். நம்ம ஜோயோட பாடியில் வந்து நம்ம 22 வந்து விழுந்துடுறா. இப்போ வந்து நம்ம பூனையால் பேச முடியும், பட் அது வந்து நம்ம ஜோய் உடம்புல இருக்க 22 மட்டும்தான் புரியும். மற்றவங்களுக்குலாம் மியாவும் மியாவுன்னு கத்துற மாதிரி தான் கைஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம கேட் உடம்புல இருக்க ஜோய்க்கு மட்டும்தான் இவன் வந்து அடல்ட் ஃபீமேல் வாய்ஸில் தான் கைஸ் பேசுவா. ஸோ வந்து இவனுக்கு வந்து அடல்ட் ஃபீமேல் வாய்ஸில் பேசுகிறான்னு நம்ம ஜோய்க்கு கேட் உடம்புல இருக்க ஜோய்க்கு மட்டும்தான் புரியும் கைஸ். மற்றவங்க எல்லாருக்குமே ஜோய் வாய்ஸில் தான் பேசுகிற மாதிரி கேட்கும். ஸோ இவன் இந்த மாதிரி வேர்ல்டுக்குள்ளே வந்து எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி இவன் நம்ம 2 பேரும் குதிக்கிறதுக்கு முன்னாடி மூன்விண்டோட லொக்கேஷன் அங்கே இருக்கும் கைஸ். ஏன்னா அவனே ஒரு லாஸ்ட் சோல், ஒரு டார்க் சோல் தான் கைஸ் நம்ம மூன்விண்டு. ஸோ அவனோட லொக்கேஷனில் பார்த்தா என்னை தட்டி எழுப்புங்க நான் வந்துடுவேன்னு சொல்லிடுவாங்க கைஸ். ஸோ இவங்களும் அதே மாதிரி போவாங்க. போய் தேடுவாங்க மூன்விண்டை. கடைசியில் கிடச்சிருவான், தட்டி எழுப்பிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவான், இவங்க 2 பேரும் சோலும் மாறி வச்சு இவங்க 2 பேரும் மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. சோலும் எனக்கு இப்போ வேலை இருக்குது, நான் வந்து 6 மணிக்கு உங்கள் 2 பேரையும் ஒரு இடத்துக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரா பண்ணுற இடத்துக்கு முன்னாடியே வாங்க, நான் உங்கள் 2 பேரையும் மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம 22 வந்து ஜோய் உடம்புலேருந்து ஃபுல்லாக இந்த உலகத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயமும் அவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக ரசிக்க ஆரம்பிக்கிறோம். கடைசியில் 6 மணியும் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம தலைவன் மூன்விண்ட் வந்து இவங்க 2 பேரும் மாற்றுறதுக்கு வரான். பட் இவன் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போகிறாங்க. நம்ம ஜோயி பின்னாடியே பார்த்தா அப்போ பார்த்தீங்கன்னா ஜெரி டெரிஸ்ன்னு 2 பேர் இருக்காங்க. ஜெரி பார்த்தீங்கன்னா த கிரேட் பிஃபோரில் இருக்கவங்க, குட்டி சோல்ஸ்க்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு பேரட் மாதிரி இருக்கவங்க. அண்ட் டெரிஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெரிஸில் இது வரைக்கும் இந்த படத்தில் ஒரே ஒருத்தனை தான் கைஸ் காமிச்சிருக்காங்க. அவன் என்னன்னா அக்கௌண்டன்ட் கைஸ். எல்லா சோலுமே கரெக்டாக வருதா, கரெக்டாக அந்த எல்லா சோலுமே கிரேட் பியாண்டுக்கு போகுதா அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் பண்ணுறவங்க கைஸ். அப்போ வந்து ஒரு சோல் மிஸ்ஸிங்னு காமிக்குது. ஸோ வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான், வேர்ல்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரும் திருப்பி சோல் வேர்ல்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க கைஸ். இவங்க 2 பேர் பாடி அங்கே கிடக்குது. இன்னும் 1 ஹவரில் வந்து நம்ம தலைவனுக்கு வர இந்த ஆர்கெஸ்ட்ரா இது இருக்குது, பேண்ட் இருக்குது. இவன் போயே ஆகணும். என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ தான் வந்து பார்க்குறான். அப்போ வந்து இவனை போட்டு திட்டுறான், ஏன் நீ ஓடின இல்லைனா நம்ம இப்போ வந்திருக்கலாம்னா நான் போய் பேண்டில் வாசிச்சிருப்பேன்லன்னு. அவள் வந்து என்னால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து எர்த் பாஸ் கிடச்சிருக்கும் கைஸ். ஏன்னா இவன் வந்து ஒரு மொமெண்ட்டையும் லிவ் பண்ணதுனால அவளுக்கு எர்த் பாஸ் கிடச்சிருக்கும் கைஸ். ஸோ வந்து என்ன பண்ணுறா, இதுதானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிடுறா கைஸ். எங்கே போகிறான்னு தெரில. ஸோ இவனும் வந்து இங்கே வராங்க கைஸ். நம்ம இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க கைஸ். எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது இவனை. அடுத்த நாள் வந்து நம்ம டொரிட்டோ வில்லியம்ஸ்கிட்ட வந்து என்ன கேட்குறேன்னா, நாளைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு, நாளைக்கும் இதே தான் நீ பண்ணணும், நீ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பியானோ வாசிக்கணும், அதுதான் உன்னோட வேலைன்னு சொன்னோடனே இவனுக்கு அப்போ தாங்க புரியுது, ஓ இவ்வளோ நாள் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கோம், நம்ம லைஃப் வாழ்றது ரொம்ப ப்ரெஷியஸ், நம்ம ஒரு மினிட்டையும் சூப்பராக நம்ம வந்து செலவிடணும், அதை விட்டுட்டு நம்ம ஒரு வேலைக்காகவே பின்னாடி சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், போகிறாங்க கைஸ். வீட்டுக்கு போயிட்டு அவன் ஒரு பியானோஸ் தானே சொன்னாலும் வீட்டில் பியானோ இருக்குது கைஸ். இப்போ வந்து இந்த ஜோய் உடம்புல 22 வந்து
சேகரிச்ச லிட்டில் திங்ஸ் எல்லாம் வந்து இந்த பியானோக்கு மேலே வச்சுட்டு அந்த நோட்ஸ் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அதை வச்சு அப்படியே வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவன் என்னவா அப்படியே வாசிச்சுட்டு இருக்கும்போதே தொலைஞ்சு போவாங்க. நான் வேலைக்கு போகணும் தொலைஞ்சுக்கு போகணும்னு சொன்னேன். அந்த மாதிரி தொலைஞ்சு போய் இவன் வந்து சோல் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. சோல் வேர்ல்டுக்கு போயிட்டு மூன்விண்டோட ஹெல்ப்பில் வந்து போகிறாங்க. போய் இவளை கண்டுபிடிச்சா ஒரு டார்க் சோலாக மாறி இருக்காங்க. பிகாஸ் வந்து எல்லாரும் இவரை போட்டு திட்டினது ப்ளஸ் நம்ம மிஸ்டர் ஜோய் கூட திட்டினதுனால பெரிய டார்க் சோலாக மாறி இருக்காங்க இவன். ஸோ அதனால கஷ்டப்பட்டு போய் அவளை வந்து திருத்தி நார்மல் சோலாக மாற்றி இந்த எர்த்து பாஸை அவள்கிட்ட கொடுத்து நீ உலகத்துக்கு போ, நான் இங்கே இருக்க வேண்டியவன், நான் ஆல்ரெடி செத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பேசி இவளுக்கு. சரி விட்டு நானே வந்து உன்னை விடுறேன்னு சொல்லி நான் வந்து முன்னாடியே சொல்ல விஷயம் மறந்துட்டேன். என்னன்னா இந்த எர்த்து பாஸ் இல்லாமல் இந்த எர்த்து போர்ட்டலில் குதிக்கிறவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூரம் தாங்க போக முடியும். அப்புறம் உடனே இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அது வழியாக அந்த கிரேட் பிஃபோருக்கே வந்து விழுந்துருவாங்க. ஸோ அதனால் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் உன்னை வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவளும் போகிறான். இவளும் போய் கடைசியில் அவனை எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் விட்டுறாங்க. அப்புறம் இடத்துக்கு போயிட்டா அப்புறம் வந்து இவர் திருப்பி வந்து இந்த இடத்துக்கே வந்துடுறான். அப்போ வந்து ஜெரிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ண செயலை நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், சொன்னால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், செகண்ட் சான்ஸு, நீங்கள் திருப்பி உலகத்துக்கே போய் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்போ கேட்குறான், இந்த தெரிய என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அவன் வந்து ஒரு அபாகஸ் கிட்டில் தாங்க ஒரு இதுவோ கேல்குலேட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஒரு ஜெரி அங்கே பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கோங்க. ஸோ அந்த ஜெரிட்ட சொல்லி அவனை வந்து கூப்பிட்டு அங்கே பாரு என்னமோ ஒரு ஓடுது அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சு டக்குன்னு ஒரு அபாகஸ் கிட்ட தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு சொல் கவுண்ட் ஆயிடும்ல. ஸோ அதை வச்சு நாங்கள் அவனை பார்த்துக்கிட்டோம், நீ இப்போ போய் உன்னோட வாழ்க்கையை வாழுன்னு சொல்லுவாங்க. இவனும் கடைசியில் வந்து வாழ்க்கையை சூப்பராக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது வேற லெவல் படம். கடைசியெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான எண்டிங் இதுதாங்க. வேற லெவல் படம். ப்ளஸ் நம்மளுக்கெல்லாம் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் அதை பற்றி சூப்பராகவே பேசியிருப்பாங்க. நம்ம எதுக்காக இங்கே வாழ்கிறோம், எதுக்காக இந்த பூமியில் வாழ்கிறோம்னு சொல்லி சூப்பராக பேசியிருப்பாங்க. நான் ரிவ்யூவில் வந்து லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் வந்து படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், ஒர்த்து வாட்சிங், சூப்பராக இருக்குங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக தேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டியது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ போய் பாருங்க. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து மேண்டலோரியன் சீசன் 1 எபிசோட் 3க்கான வீடியோவும் கூடி சீக்கிரம் வந்துடும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம கிரீஷ் வைட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ரெகுலர் ஃபார்மாலிட்டிஸான லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரீஷ் வைட்டி.